ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். ட்ரிப் கேன்சலேஷன் இல்லை, எக்ஸ்ட்ரா பேமெண்ட் இல்லை, நியாயமான கட்டணம். இதுவே ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். அண்மை செய்தியை பார்க்கிறோம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூறியிருக்கும் ஒரு கடிதம், திமுக ஆட்சி குடும்ப ஆட்சிதான், ஒவ்வொரு குடும்பத்தையும் கைதூக்கிவிடும் ஆட்சி என்று அவர் கூறியிருக்கிறார். உங்கள் நலனை காக்கவே நான் உழைக்கிறேன், அதன் மற்றுமோர் அடையாளம்தான் நீங்கள் நலமா திட்டம் என்ற திட்டத்தை தொடக்கி வைத்து அது குறித்தான அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் பல்வேறு விடயங்களை அவர் கூறியிருக்கிறார். இது குடும்ப ஆட்சிதான், தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்தையும் கைதூக்கி விடும் ஆட்சி என்று அவர் அந்த கடிதத்தில், அந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். மேலும் மத்திய அரசை விமர்சித்தும் அவர் அந்த கடிதத்தில் பல்வேறு விடயங்களை குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், நீங்கள் நலமா அப்படின்ற திட்டத்தை முதலமைச்சர் தொடக்கி இருக்கிறார். என்ன குறிப்பிடப்பட்டிருக்கு அவருடைய அந்த கடிதம் அல்லது அறிக்கையில்? என்னென்ன விஷயங்களை அவர் பட்டியலிட்டிருக்கிறார்? 2021 திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு விடியல் பயணம், புதுமை பெண், முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், இல்லம் தேடி கல்வி, மக்களை தேடி மருத்துவம், ஒலிம்பிக் தேடல், நான் முதல்வன், முதல்வரின் முகவரி, கல ஆய்வில் முதலமைச்சர், உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் என திட்டங்கள் திட்டப்பட்டன. அந்த வரிசையில் நீங்கள் நலமா என்ற திட்டம், அதாவது ஏற்கனவே பயனடைஞ்சிருக்கக்கூடிய பயனாளிகளிடம் போன் பண்ணி இந்த திட்டத்தில் எந்த அளவுக்கு நீங்க பலனடைஞ்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு திட்டம் தான் இந்த நீங்கள் நலமா திட்டம். அது மட்டும் இல்லாமல் இந்த திட்டங்கள் மூலமாக எவ்வளவு பேர் பலனடைந்திருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கார். அது மட்டும் இல்லாம சிலர் குடும்ப ஆட்சி என்று இந்த ஆட்சியை சொல்கிறார்கள். தமிழ்நாட்டின் ஒவ்வொரு குடும்பத்தையும் கை தூக்கி விடும் ஆட்சி என்று சொல்லியிருக்கார். அது மட்டும் இல்லாமல் அண்மையில் மோடி தமிழகத்தில் பேசியதற்கும் அவர் பதில் சொல்லக்கூடிய வகையில் சொல்லியிருக்கார். அதாவது மத்திய அரசு பணத்தை திட்டங்கள் மூலியமாக கொடுப்பதாக சொல்லியிருக்கிறதாக மோடி சொல்லியிருக்கார். ஆனால் எந்தெந்த திட்டங்கள் என்பது குறித்து அவர் விளக்கவில்லை என்றும் சொல்லியிருக்கார். சில நாட்களுக்கு முன்னால் சென்னைக்கு பேசிய பிரதமர் மோடி மாநில அரசுக்கு தராமல் நேரடியாக மக்களுக்கு நிதி வழங்குவதாக சொல்லியிருக்கார். எனவே இது ஒரு அப்பட்டமான பொய் என்றும், எந்த மக்களுக்கு கொடுத்தார் என்பதை சொல்லியிருந்தால் அது மக்களுக்கு கிடைத்ததா என்று தெரிந்திருக்கும் என்று சொல்லியிருக்கார். 2 மாபெரும் இயற்கை பேரிடர் 8 மாவட்டத்து மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு 37,000 கோடி ரூபாய் நிதி கேட்டு ₹1 கூட நிதி ஒதுக்கவில்லை என்றும் அவர் சொல்லியிருக்கார். இந்த நிலையில்தான் தமிழக அரசு கிட்டத்தட்ட 3,400 கோடி ரூபாய் தன்னுடைய மாநில சொந்த நிதியிலிருந்து செலவு செய்திருப்பதாகவும், இது உங்கள் அரசு உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் தொடர்ந்து உழைத்துக் கொண்டே இருக்கும் என்று அந்த அறிக்கையில் முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். திலகவதி. ரமேஷ், தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு வழங்கக்கூடிய நிதி குறித்தான அந்த விமர்சனங்கள், மத்திய அரசிடமிருந்து நிதி வருவதில்லை அப்படின்னு மாநில அரசு வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு, அதே போல மத்திய அரசிலிருந்து தமிழ்நாட்டிற்கு தொடர்ந்து நாங்கள் நிதி வழங்கி வருகிறோம் என்று கூறும் அந்த குற்றச்சாட்டு வந்து கொண்டே இருக்கிறது. இந்நிலையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேசியவற்றை நம்ம பார்க்கலாம். பயனுள்ளதா இருக்கு. அது செலவு போக மிச்சம் சேமிக்கிறீங்களா? சரிம்மா சரிம்மா, ரொம்ப சந்தோஷமா, நன்றிமா. நன்றி நன்றி நன்றி. உங்க பக்கத்து வீட்டுல உங்க சொந்தக்காரங்க உங்க பிள்ளைங்கள்ட்ட சொல்லுங்க, நான் போன் பண்ணேன், பேசுறேன், விசாரிச்சேன்னு சொல்றீங்களா? நன்றிமா நன்றிமா, வணக்கம். ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். ட்ரிப் கேன்சலேஷன் இல்லை, எக்ஸ்ட்ரா பேமெண்ட் இல்லை, நியாயமான கட்டணம். இதுவே ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம்.